Audio Jungle. So hello நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் enthusiast சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஈவினிங். அண்ட் நம்ம கூட வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியை வந்து நான் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வச்சுட்டே இருந்தேன். பட் தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக இன்றைக்கி வந்து நம்ம கூட இந்த வண்டி இருக்குது. Xpulse 200 BS6 வெர்ஷன் தான் நம்ம கூட இருக்குது. அண்ட் ஒயிட் கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீனிஷ் கலர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது ஒயிட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவே காமனாக இருக்கும். நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டர் சைக்கிள் ஹீரோக்கிலேருந்து. இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி நான் பர்டிகுலராக பேசணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா BS4 தான் வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு 2 years பேக் தான் லான்ச்சே பண்ணாங்க. அதில் வரும்போது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. இந்த வண்டியில் வந்து ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மென்ட் ஃபார் டூரிங் அண்ட் ஆஃப் ரோட் பெர்ஸ்பெக்டிவ்காக தான் யூஸ் பண்ணுறது. பட் இதில் டூரிங் பண்ணும்போது வந்து ஏர் கூல்டு கொடுத்ததுனால சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து லாகியாக இருந்து, பவர் லாகின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா BS6க்கு வரும்போது அதுலேருந்து BHPயும் சரி டார்க்கும் சரி கம்மியாக இருக்குது BS6 வெர்ஷன் BS4லேருந்து. பட் ஒரு கிரண்ட் வந்து அந்த வண்டியில் மிஸ் ஆச்சு BS4 வெர்ஷனில். வேறு இப்போ BS6ல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓட்டி பார்த்தேன். மிட்டர் கிரண்ட், அந்த மிட் ரேஞ்ச் கிரண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3rd கியர் 4th கியர்லலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் 3rd கியர் செம்மையாக இருந்தது. அந்த 3rd கியரில் வந்து நம்ம டக்குன்னு ஒரு இனிஷியல் டார்க்கை ஃபேஸ் பண்ணோம்னா அதில் தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும். செம்ம ஒரு மிட் கிரண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 199.6 cc இன்ஜின். அண்ட் இதில் இருக்கக்கூடிய BHP வந்து 17.8 BHP அண்ட் டார்க் வந்து ஒரு 16.5 கிட்ட வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் படி நம்ம பார்க்குறத விட இது வந்து மென் ஃபார் ஆஃப் ரோடிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிமாலயன் கூட தான் வந்து நான் இதை மோஸ்ட்லாக கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஹிமாலயனே இதை விட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 2021 ஹிமாலயன் ஒரு 1.1 lakhs, ஒரு 1 lakh கிட்டேயாவது கண்டிப்பாக இதை விட அதிகமாக வரும். அதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து இதில் இருக்குது. அண்ட் அதை விட சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது இந்த வண்டியில். லைக் சொல்லப்போனால் அதை விட வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அதை விட வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்கும். ஸோ தட் ஆஃப் ரோடிங் வந்து உங்களால் நல்ல ப்ராப்பரான ஒரு டர்ட் பைக் ஃபீல் வந்து இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். இதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 21 inch வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பயங்கரமான ஒரு டயர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஓட்டி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் ஃபீல் வந்து செம்மையாக இருந்தது. ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லேயே வந்து நான் வண்டியை ஏற்றினேன். அப்போ கூட எனக்கு வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறின மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு வந்து அந்த டயரில் இருந்தது. இந்த வண்டியை பற்றி நான் அப்படியே புகழ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதை தான் சொல்கிறேன். இதில் வந்து எனக்கு அது ஒரு மைனஸாக இருக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, அது நான் சொல்கிறேன். பட் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து உண்மையாகவே வேறு லெவலு. உங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் ஃபீல் வேறு லெவலில் இருக்கணும், அப்படியே கப்பல் மாதிரி ஒரு வண்டி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா டயர் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 21 inch டயர், சத்தியமாக ஒரு வேறு லெவல் டயர்னே சொல்லலாம். 90 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 செக்ஷனில் 18 inch டயர் கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டியூவல் ஸ்போர்ட் டயர்ஸ் தான். ஸோ தட் நீங்கள் டூரிங்கும் பண்ணலாம், ஹைவே டூரிங்கும் பண்ணலாம், ஆஃப் ரோடிங்கும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS தான் இதில் கொடுக்குறாங்க, டியூவல் சேனல் ABS கொடுக்கல. ஸோ இது வந்து டாப் ஸ்பீடே எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட ஓனர் வந்து 120+ வந்து பண்ணியிருக்கிறாரு. பட் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 115 தான் காமிக்கும். பட் 120+க்கு வந்து சிங்கிள் சேனல் ABS போதும். ஒரு என்ன சொல்கிறது, இது பக்காவான ஒரு ஆஃப் ரோடு பைக்கு. ஆஃப் ரோடுக்கு ABS இருக்கக்கூடாது. ஸோ தட் அதனால வந்து இவங்க ரோடை மட்டும், ஒரு ஹைவே டூரிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு சிங்கிள் சேனல் ABS ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 270 mm டிஸ்க் இருக்குது. வேறு ரியரில் வந்து 220 mm டிஸ்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின வரைக்கும் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ரியர் பிரேக்ஸ் வந்து நான் ஜென்ரலாக யூஸே பண்ண மாட்டேன் எந்த வண்டியிலுமே. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. எந்த வந்து ஒரு ஸ்லக்கிஷான ஃபீல் வந்து கிடையாது. ஆஃப் ரோடிங்லேயும் வந்து பிரேக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 liters டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் மைலேஜும் வந்து 40 ரேஞ்ச் கிட்ட கிடைக்கும். ஹைவேலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக 40+ வந்து இதில் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ளே 30 to 35 கிட்ட வர மாதிரி எனக்கு ஓனர் சொன்னார். எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அவர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு வந்து ஓகேவான பைக், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 500 km நீங்கள் தாராளமாக இந்த வண்டியில் டூர் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போனீங்கன்னா 100 மேலே போனீங்கன்னா இன்ஜினில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. பட் கண்டினியூஸாக உங்களால் வந்து அந்த 100+ வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. 90 to 100ன்றது ஒரு நல்ல ஸ்பீடாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து நல்லா மேலே, என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ தெரியாது, ஆனால் இந்த சைடு இருக்குது, நான் வந்து கிளிப்பிங்கில் காமிக்கிறேன். எக்ஸாஸ்ட் வந்து மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பைப் எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப ஒரு டீசென்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். கம்பேர்ட் டு மற்ற அட்வென்ச்சர் பைக்ஸ் இது வந்து வெயிட்டும் கம்மி, அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 157 kgs வரும் இந்த வண்டியோட வெயிட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த வண்டியில் நான் என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சரி பேக்லேயும் சரி எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எல்இடி கொடுக்கல, அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களும் கொஞ்சமாச்சு காஸ்ட் குறைக்கணும்ல, காஸ்ட் கட்டிங் பண்ணால் தான் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டோட விசிபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் கார்டு வேறு கொடுக்குறாங்க. ஸோ தட் லீவர்ஸ் வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம், அது வந்து குறை சொல்கிற அளவுக்கு விஷயம் கிடையாது. அண்ட் இந்த வண்டியோட பர்டிகுலராக சொல்லணும்னா இது ஒரு அன்டிரேட்டட் பைக் தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஹிமாலயன், KTM 390 அட்வென்ச்சர் அந்த மாதிரி போவாங்க. பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான பைக்கு, எல்லாருக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பைக்கு, யார் வேணாலும் எடுத்து ஓட்டலாம் இந்த வண்டி, அந்த மாதிரி ஒரு பைக் இது. ஒரே ஒரு பிரச்சனை, ஷார்ட் ரைடர்ஸ் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 830 mm, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, 830 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஹைட்டு மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டிலாம் வெயிட்லாம் ரொம்ப கம்மி, நீங்கள் யார் வேணால் எடுத்து இந்த வண்டியை ஓட்டலாம். ஹிமாலயனே ஓட்டுறாங்கன்னா ஹிமாலயனை விட இது சீட் ஹைட் வந்து அதிகம் தான். ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி தான் ஓட்டணும். அண்ட் இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ராலி கிட்டுன்னு வேறு ஒன்று கொடுக்குறாங்க. ராலி கிட்டு வந்து இந்த வண்டி ஃபஸ்ட்டு வரும்போது ஓனர் சொன்னார் 3500 தான் ப்ரோ வந்தது, இப்போ வந்து அது 40,000 கிட்ட, ஸோ ஒரு 45,000 கிட்ட வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ராலி கிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பியூர் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோட் ட்ராக்லாம் நிறைய போவேன், எனக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் ரைடுலாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரிப்ஸ் நிறைய போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்கிரேட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ். அது வந்து ஹீரோலே பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீட்டு வந்து ஒரு ஆஃப் ரோட் சீட்டு, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இது கர்வியாக இருக்கும் இந்த சீட்டு, வேறு அந்த சீட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும். ரெண்டாவது சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த சஸ்பென்ஷனே வேறு லெவலு, இன்னும் அந்த சஸ்பென்ஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுன்றது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், ஹேண்டில் பார் வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, சேடில் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுவீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸை வந்து இன்னும் பியூரான ஒரு ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன நான் சொல்லிட்டு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து இன்னும் வைடாக கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து சேடில் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்ட்டாக நின்றுக்கிட்டே வந்து வண்டியை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராலி கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ராலி கிட்டும் வந்து போட்டுக்கலாம். பியூர் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து எந்த ஒரு ஆஃப் ரோடு பைக்ஸ்லேயும் வந்து கிடையாது. ராயல் என்ஃபீல்டு, KTM, BMW GS எந்த இதுலேயுமே வந்து இந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்பல்ஸ், ஹீரோ கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ராலி கிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வேறு மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நம்ம பண்ணுறது தான் ஆஃப்டர் மார்க்கெட்டில். வேறு இது வந்து ஹீரோ பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த வண்டியோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டி ஒரு புது வண்டி தான், ஒரு 1500 km கிட்ட தான் ஓடி இருக்கு. பட் இவ்வளோ ஓட்டினதுலேயே வந்து அந்த வண்டியோட ஓனர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு இந்த வண்டி வாங்கினதுக்கு, ஒரு 1.4 lakhs தான் இதோட வண்டியோட டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து வர்த்தான வண்டியா அப்படின்றத வந்து ஓனர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ப்ரோ வந்து அப்படியே வெல்கம் பண்ணுறோம், வாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த வண்டியோட ஓனர். ஸோ ப்ரோ இவ்வளோ தூரம் வந்து எனக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்ததுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டு அப்படியே நமக்காக வந்துட்டாரு. ஸோ அது வரைக்கும் எக்ஸ்பல்ஸ் 200 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி ஷார்ட் ரைடு வந்து இந்த வண்டி எடுத்துன்னு போயிருந்தாரு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர்களை, அதனால் வந்து நம்ம அதை அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏன் ப்ரோ எடுத்தீங்க, ஒய் எக்ஸ்பல்ஸ் 200? ஏன்னா நீங்கள் வந்து 200 cc கேட்டகரியில் நிறைய வண்டி இருக்குது ஒன்று, அண்ட் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும்னா இதை விட பெரிய சாய்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் என்ன வண்டிலாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கு பார்க்கும்போது ஏன் எக்ஸ்பல்ஸ் 200? எக்ஸ்பல்ஸ் 200 வந்து ஃபஸ்ட் நான் எடுக்க போகும்போது எல்லாருமே சொன்னாங்க வேணாம் எக்ஸ்பல்ஸ் போகாத, அது ஒரு ஹீரோ பிராண்டு, ஹீரோனா குவாலிட்டி மட்டமாக இருக்கும் எல்லாம். எப்படி சொல்கிறது, எக்ஸ்பல்ஸை யாரும் எனக்கு ரெஃபரும் பண்ணல, அதை பற்றி பேசினாலே எல்லோரும் கடுப்படிச்சு விட்டு என்னை போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட வண்டி எடுக்கவே இல்லை. ஏன்னா இப்போ நான் தேடும் போது இந்த ஷோரூமில் அவைலபிளாக கூட இல்லை. ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கு நான் வண்டி தேடினேன், சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஒரு பிளைண்டாக போயிட்டு ஓகே எடுத்துகிறோம், நல்லதோ கெட்டதோ நம்ம தான் இனிமேல் பார்த்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 months வெயிட் பண்ணேன். ஒரு கலருக்கு ரெட் கலருக்கு எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. கடைசியில் ஒயிட் எடுக்கணுட்டாங்க. ஒயிட்டும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க, வந்து ஒரு யூனிக்காக எக்ஸ்பல்ஸ்னால் ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குப்போ அந்த கலரில் ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் ப்ரோ.
ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் எக்ஸ்பல்ஸை பிடிச்சிருச்சு. நான் அவருக்குள்ள வந்து ஒரு 2 ஹவர் பேசினதில் கூட அதான் சொல்லியிருந்தாரு, ப்ரோ எனக்கு எப்படினே தெரியல, பட் எனக்கு எக்ஸ்பல்ஸ் வந்து எடுக்கணும்னு தோணிட்டே இருந்தது, நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல சாய்ஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ரெக்ரெட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல சாய்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க, வேல்யூ ஃபார் மணி பைக் அது. ஸோ இப்போ வண்டி எடுத்தக்கப்புறம் அந்த இம்ப்ரெஷன் எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? வண்டி எடுத்ததுக்கப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஐ கேட்சியான வண்டி ப்ரோ. இது சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டு போனீங்கன்னா மினிமம் ஒரு டிராஃபிக் சிக்னல் நின்றீங்கன்னா ஒரு 4 பேராக உங்களுக்கு வண்டியை திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அதில் 2 பேர் வந்து என்ன வண்டி ப்ரோ இது புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டு போவாங்க. மீன் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு சிட்டி மேலே போக முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு 3 கியர்ஸே சூப்பராக இருக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஒரு டியூக் அளவு இருக்காது ஃபன்னாக, பட் ஒரு ஃபன் இருக்கும். டியூக் வந்து அதிகம் டார்க்காக, அதனால அது ஃபன் இருக்காது. பட் இதில் ஒரு ஃபன் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி, இது வந்து கட்டெலாம் அடிச்சு போக முடியாது, ஒன்லி பெண்டு போட்டு போகலாம். அதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. அது சிட்டிக்குள்ளே இருக்குது ஒரு பர்ஃபெக்டான வண்டி சிட்டியில். ஓகே. ஸோ ஹைவே இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்க, காலை கூட ஒரு சின்ன ரைடு மாதிரி போனீங்க. ஸோ ஹைவேல அந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், க்ரூசிங் ஸ்பீடு, ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷன் இருந்ததா இல்லை ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்ததா? ஃபுல் பாசிட்டிவாக இருந்தது, ஃபுல் பாசிட்டிவ் தான். ஏன்னா ஹைவேல நான் நினச்சி பார்க்கல. ஓகே, நான் எல்லாம் சொன்ன வரைக்கும் என்ன ஒரு 85 to 90 தான் க்ரூஸ் எல்லாமே சொன்னாங்க, எல்லாம் கேட்ட வரைக்கும் அதான் சொன்னாங்க. பட் ஓகே, நான் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது என்னென்னா ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்லிங் வந்து ஓகே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் ஒரு வெயிட்லெஸ் வண்டியில் மாதிரி இருந்தாலுமே அந்த ஹேண்ட்லிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரோடு அந்த ரோடு சர்ஃபேஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது 85 to 90 சொன்னாங்க. பட் நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் 90 to 100 ஓகே. இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் போகுது. ஓகே, ஆமாம். 100க்கு மேலே ஒரு 105 110 அப்படி க்ரூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது வண்டியில். ஸோ அதில் வந்து அந்த டைமில் வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் வருது, ஃபுட் பேக்லேயும் வருது, ஹேண்டில் பார்லேயும் ஒரு பயங்கரமாக வைப்ரேஷன் தெரியுது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அது வந்து நம்மளுக்கும் ரைடருக்கும் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து நம்மளோட சாய்ஸாக இருக்கும்னு. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டி பார்த்ததில் சொல்லணும்னா, நானே அவர்களை சொன்னேன், லைக் செகண்ட் கியரில் மட்டும் ஒரு சின்ன கிரண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும். அது வைப்ரேஷன்ஸ்னு சொல்ல முடியாது, வண்டியோட அது ஒரு பில்டு குவாலிட்டியில் அந்த ஒரு இன்ஜினோட ஸ்டைல் அது ஒரு கிரண்ட் மாதிரி தெரியும். பட் தேர்ட் கியர் போட்டக்கப்புறம் ஒரு ஸ்மூத்னஸ் வேறு லெவல், அந்த டார்க் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ சிட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு டார்க் தான் நமக்கு எல்லாம் தேவை. அது வந்து சிட்டியில் உண்மையாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் பிரதர் சொன்னார். டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரோ பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியில்? ஆக்சுவலாக வந்து கம்பெனி கிளைம்டு பார்த்தீங்கன்னா ஒரு 115 அந்த மாதிரி சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுத்தமாக சார் ஒரு எனக்கு ஒரு 125 ப்ளஸ் போச்சு. எனக்கு சரியாக அது தெரில விஷயம். ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடில் போய் தான் டெஸ்ட் பண்ணேன். 125 126 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிருக்கும். ஸோ அதான் அந்த டைமில் தான் அதான் நானும் சொன்னேன் 120 ப்ளஸ் வந்து அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் அது எக்ஸாக்டாக தெரியல, 125 கிட்ட போச்சுன்றாரு. பட் அந்த மாதிரி போகிறது இன்ஜினோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும் வண்டி. பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஓட்டலாம், ரெகுலராக ஓட்ட முடியாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பற்றி பேசிடுவோம் ப்ரோ. இந்த வண்டியில் கம்ஃபர்ட், ஏன்னா ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி, அதுவும் இல்லாமல் டூரிங் இந்த வண்டியில் பண்ண போகிறோம். ஸோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, முதுகு வலி, அந்த செட்டிங் பொசிஷன்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும்னா இது வந்து 2 டிவைட் பண்ணிக்கலாம், சிட்டி ஒன்று ஹைவே ஒன்றுன்னு சொல்லிட்டு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும், எந்த ஒரு பேக் பெயின் இருக்காது, ஹேண்ட் பெயின் இருக்காது, ஒரு பட் பெயின் கூட இருக்காது. அதே நீங்கள் ஹைவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா ஹைவேல வந்து நீங்கள் எப்படி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் தான் அடிப்பீங்க. அடிக்கும் போது சீட்டிங் பொசிஷன் வந்து ஒரு மாதிரி இது எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால பட் பெயின் வந்துடுது. ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் வந்து கரெக்டாக போகும்போது பட் பெயின் வந்துச்சு. நானும் நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போனேன். ஓகே. ஸோ வந்து இது 2 டிவைட் பண்ணுறதுல சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு, ஹைவேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட். இது குஷனிங்ஸ்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் செட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எக்ஸ்பல்ஸில் வந்து வண்டியோட டிசைனே அப்படி தான். பட் அது என்னென்னா சீட்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட்டான சீட், ஒரு நேரோவான சீட் வந்து வைடாக இருக்காது. அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப லாங்லாம் போகும்போது. இவர் வந்து 150 கிலோமீட்டர்ஸ்க்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. மேபி நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அந்த சீட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா, இல்லை ஜெல் சீட்லாம் போட்டு ஓட்டுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே தெரியாது இஷ்யூஸு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்து வண்டியோட கிரிப்பு ப்ரோ, டயர்ஸ் அண்ட் பிரேக். இது வந்து ஆஃப் ரோடிங்கை பொறுத்த வரைக்கும் டயர்ஸு பிரேக்குன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி டயர்ஸ். ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து எப்படி இருக்குது? இன்ஃபேக்ட் நீங்களே சொன்னீங்க கார்னரிங் வந்து இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸுக்கு வந்து பக்கா எப்படி சொல்கிறது ஒர்த்து. ஏன்னா ஆக்சுவலாக நான் கார்னரிங் பண்ணேன். நான் அன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கார்னரிங் பண்ணும்போது பெண்ட் ஆகிடுறேன். எனக்கு ஃபுட் பேக் தட்டும் போது தான் நான் இவ்வளோ பெண்ட் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியுது, ரெகக்னிஷன் பண்ண முடியுது. இல்லைனா எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து வண்டியோட ஹைட்டு அண்ட் என்ன சொல்கிறது, அந்த வண்டியோட ஹைட்டு அதிகமாக இருந்தாவே நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து பெண்டு தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அது அப்படி இருக்குது. டயர்ஸ் வந்து உண்மையாக டியூவல் ஸ்போர்ட் டயர்ஸ் தான், கண்டிப்பாக அது வந்து வேறு லெவலு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதர் வந்து ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வண்டியில் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப் ரோடிங்க்கு இந்த வண்டி எவ்வளோ ஹேண்டியாக இருந்தது ப்ரோ, எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து இது உண்மையாக சொல்ல போனால் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் அளவு எனக்கு இது கான்ஃபிடென்ட் தரல. அது ஒரு விஷயம். ஏன்னா வண்டி அது வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் சேடில் பண்ணி தான் நிற்போம், நம்ம சேடில் தான் போயிட்டுருப்போம். அது பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப வண்டி கீழே விழுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் விழுகாது, ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த
ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று இருக்குது. மற்றபடி ஹேண்டிலிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு மண்ணில் போய் மாட்டினா கூட இல்லை, கொஞ்சம் வண்டி இப்படி புல் பண்ணிட்டு நம்ம எடுத்து போனாலே சூப்பராக போயிடுது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்ரையல் போல, சின்னதாக ஒரு ட்ரையல் போயிட்டு வந்தேன். அதுலேயே நல்லா இருந்துச்சு. பெரிய ட்ரையல் போகணும் பண்ணலாம் தெரியும். ஆக்சுவலி அவர் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் வந்து அந்த வெயிட் இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நம்மளுக்கு அதில் நேச்சுரலாகவே இருக்கும் அந்த வண்டியில். வேற இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 40 கிலோ இல்லை 45 கிலோ கிட்ட கம்மி இந்த வண்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லேக் ஆக சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் ஹிமாலயன் மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் ப்ரோ, எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சான்ஸே கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சஸ்பென்ஷன் சிட்டி அண்ட் ஹைவே? சிட்டி ஹைவேல வந்து சஸ்பென்ஷன் எனக்கு யூஸ் இருக்காது ப்ரோ அவ்வளோவா. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஸ்பீட் பிரேக்கரும் இருக்காது. சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆஃப் ரோடு தான் நம்ம சிட்டியே. இந்த இடம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆஃப் ரோடு எல்லாமே இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு வரதே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் இங்கே தான் வண்டி எடுத்தேன், வேலைச்சேரி மோனா மோட்டர்ஸில். உள்ளே போயிட்டு வண்டி வரதே தெரியாது அங்கே. ஏன்னா அது வாசலே பள்ளம் இருக்கும். வண்டி எடுத்தாலே ஃபஸ்ட்டு பள்ளத்தில் தான் இறக்கி ஏற்றலேன். அது ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து சஸ்பென்ஷனில் வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி உங்களுக்கு கம்ஃபர்ட் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பவர் பற்றி ப்ரோ. ஏன்னா இந்த வண்டியில் ஒரு கான்னு சொல்ல முடியாது தான், பட் அஃப்கோர்ஸ் எல்லா பைக்கோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கான் தான். ஸோ பவர் வந்து இதில் கம்மி ப்ரோ. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை வேறு ஏதாவது வண்டி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பேஸ்ட் அப்பான் சாய்ஸஸ் ப்ரோ. ஏன்னா அது வந்து இப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து சூப்பர் ஸ்போர்ட்னா ரொம்ப பிடிக்கும், நேக்கட் ஸ்போர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கேட்டகரியில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி ஒரு வண்டி போகும்போது நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு, ஓகே நம்ம பவர் இல்லாமல் ரொம்ப அன்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது நான் யோசித்தேன் ஒன்று, நம்ம ஹைவேல மோஸ்ட்டாக வண்டி எடுக்கிறதே நான் வந்து டூரிங்க்கு தான் எடுத்தேன். ஸோ ஹைவிங்கில் மிஞ்சி போனால் எவ்வளோ டூர் பண்ணுவோம், க்ரூஸ் பண்ணுவோம், 100-90 அந்த போல அளவு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு. கெப்பாசிட்டி இருந்தோடனே நான் உடனே இது ஓகே இது முடிவு பண்ணிட்டேன் நான் இதுதான் சொல்லிட்டு. ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே ஒன்று நான் வந்து 135 140 ஓட்ட போகிறதில்ல. அப்படி வச்சிருக்க வண்டி யாரும் ஓட்டுறதும் இல்லை. நைட் டைமில் ஓட்டினாலும் ஸ்பீட் கேமராஸ் இப்போ இருக்குது, எல்லாருக்கும் பில்லு போயிடுது வேறு. அதனால் அதை பற்றி நான் கேரே பண்ணல. ஓகே நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் ஆகுதா 100-90 வரைக்கும், அவ்வளோதான். எவ்வளோ பேர் சொன்னாங்க எடுக்காதுன்னு சொல்லிட்டு, இது வந்து க்ரூஸ் ஆகாதுன்னு. இன்றைக்கி நான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹாப்பியாக இருக்குது. நான் காலையில் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து அதான் பர்சனல் ஒப்பீனியன் தான் மேட்ரு எப்பவுமே. ஸோ அது வந்து பொறுத்த வரைக்கும் டூரிங்க்கு வந்து இது பக்காவான வண்டி. ப்ளஸ் நம்மளுக்கு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கும் ஒரு போனஸாக வேறு இந்த வண்டியில் கிடைக்குது. நீங்கள் ஒரு நேக்கடோ இதெல்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மினிமமே 1.5 lakhs எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த 1.5 lakhsக்கு வந்து உங்களால் வந்து டூரிங் கேப்பபிலிட்டிஸ் வந்துன்றது கண்டிப்பாக இந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போதுன்றது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.38 lakhs சம்திங்கே வந்து பிரதர் வந்து ஆன் ரோடு எடுத்துட்டாரு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேல்யூ ஃபார் மணி தான் இந்த வண்டி. வேறு லெவல் பேக்கேஜ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் மந்த் ஏதோ ப்ரைஸ் ஹைக் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10K வந்து ஏதோ அதிகப்படுத்த போகிறாங்களா. ஸோ இந்த வண்டி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா உடனே இப்போ எடுத்துருங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு 2021 பார்க்குறாங்கன்னா எடுக்கலாமா வேணாமா ப்ரோ? நீங்கள் சொல்லுங்கள், இந்த வண்டி ஒரு ஒர்த் ஃபார் மணியாக இருக்குமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது வண்டி எதை கன்சிடர் பண்ணலாமா? இது ப்ரைஸ் ஹைக் பண்ணாமல் இருந்தால் ஒர்த் ஃபார் மணி ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்போ வந்து 138, 36, 35 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷோரூமில் வந்து ப்ரைஸஸ் தராங்க. ஆமாம். இப்போ 2021 ஒரு மாடல்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கலர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமாம். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 10,000 ஹைக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த வண்டிக்கு அப்படி பண்ணாங்கன்னா நான் ஹீரோக்கிலேருந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவேன். வேறு ஏதாவது அப்கிரேட் கொடுத்துட்டு அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த் ஃபார் மணியாக இருக்கும். 1.5 lakhs மேலே கண்டிப்பாக இந்த வண்டி போகாது கைஸ். 1.5 lakhsக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது ஒரு ஒர்த்தான பேக்கேஜ் தான். ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது 2.5 lakhs எங்கே இருக்குது, 1.5 lakhs எங்கே இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். ரொம்பவே ஒரு நல்ல வண்டி, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ ப்ரோ இந்த வீடியோ வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இஸ் கமிங் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ். அதனால தான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, the Automotive enthusiast signing off. Stay chill. Bye bye மக்களே. ப்ரோ பாய் சொல்கிறேன். பாய்.